ஹாய், வெல்கம்ஸ் டு எஸ்பிபி கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா ரொம்ப டேஸ்ட்டான இறால் பிரியாணி. அது தேவையானது பார்த்திங்கன்னா 5 மீடியம் சைஸ் வெங்காயம், 4 தக்காளி, பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் 1/2 kg. அதை கழுவி ஊற வச்சுக்கலாம். 3 பச்சை மிளகாய் காம்பு மட்டும் கீறியிருக்கேன். இப்போ சட்டியில் நெய் ஊற்றிக்கலாம் 2 டீஸ்பூன் போல். தேவையான அளவு எண்ணெய், 3 சின்ன துண்டு பட்டை, 2 அன்னாச்சிப்பூ, 5 ஏலக்காய், 4 கிராம்பு. இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வரணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் பிரியாணிக்கு நல்ல கலரும் கொடுக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிடுச்சு. இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். இதை ஒரு 5 செகண்ட் போல் போட்டு வதக்கிப்போம். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கிறேன். புதினாவோட கம்மியாகவே எடுத்திருக்கேன். இதையும் ஒரு 2 வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 90 கிராம் இருக்கும். இஞ்சி பூண்டு வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. இது கூட சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 3 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். உங்கள் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா எண்ணெயிலே போட்டு வதக்கிப்போம். இப்போ இது கூட கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கிறேன். மூணு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி உடனே வேக 1 டீஸ்பூன் போல் சால்ட் எடுத்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வேக விட்டுருவோம். தக்காளி நல்லா மசிச்சு வந்துருச்சு. இது கூட நான் 1/2 kg இறால் எடுத்திருக்கேன், டைகர் ப்ரான். அதையும் சேர்த்துக்கலாம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ 110 கிராம் போல் தயிர் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
டீஸ்பூன் போல் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு நம்ம அளவுக்கு தண்ணி எடுத்துக்குவோம். இப்போ எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் அரிசின்னா 1.5 கிளாஸ் தண்ணி எடுப்பேன். இப்போ இறாலே தண்ணி வரும்ன்றனால நான் 1 கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன் 1 கிளாஸ் அளவுக்கு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். எனக்கு மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே 2 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ரைஸுக்கும் 2 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். மொத்தம் எனக்கு 4 டீஸ்பூன் தேவைப்படும் 1/2 kgக்கு. இப்போ இதை மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ அரிசியை வேக வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும் எனக்கு. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கேன். இப்போ அரிசி எடுத்து இதில் போட்டுக்கலாம். அரிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப வேக வைக்க தேவையில்லை. போட்டிருக்க அரிசியோட அளவு கொஞ்சம் நீண்டு வரும். அப்போ பார்த்து நீ வந்தோடனே எடுத்துக்கலாம். அரிசி பார்த்தீங்கன்னா அளவு நல்லா கூடி வந்திருக்கு. இப்போ இறக்கிட்டு வடிச்சுக்கலாம். இப்போ மசாலா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இறால் பார்த்திங்கன்னா ரொம்ப வேக வைக்க தேவையில்லை. குறைஞ்சது ஒரு 5 to 10 minutes போதும். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தம் விட்டுறலாம். இப்போ நான் அரிசி சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப கிண்ட வேணாம். சும்மா லைட்டாக கிண்டிக்கிட்டால் போதும். இப்போ இதை அப்படியே மூடி தம் விட்டுருவோம். எனக்கு பார்த்தீங்கன்னா தம்முக்கு குறைஞ்சது 10 நிமிஷம் தான் எடுத்தது. அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. கலரும் நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ ரைஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. உண்மையாகவே இந்த பிரியாணியோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன், மட்டன், பீஃப் ஈக்குவலுக்கு உண்மையாகவே இருக்குது. இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அடுத்த வாட்டி இறால் பிரியாணி தான் கேட்பீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.